அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சுத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகள் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை முதலில் நாம் பாகம் 851 14/5/1996 9:04 PM ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ஆணுடைய வயது இப்பொழுது 29 நடப்புல இருக்கு. இந்த ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்தவர். தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன். 7ஆம் பாவ அதிபதி என்பது இவருடைய மனைவியாக வரக்கூடிய கிரகம். 7ஆம் பாவ அதிபதி கிரகம் 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 6ஆம் பாவத்தில் மறைந்தால், அல்லது 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் இடமான லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய இடத்தில் மறைந்தாலும் அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் என்பது விதி. 7ஆம் பாவ அதிபதியானவர் லக்னத்திற்கு மறையக்கூடாது என்பதும், அதே சமயத்தில் 7ஆம் பாவ அதிபதியான கிரகமானவர் பலம் உள்ளவராக இருக்கிறாரா? 7ஆம் பாவ அதிபதியான புதன் லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதியான சூரியனுடன் கூடி லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே மறைந்து சூரியனும் புதனும் ஒன்றாக கூடி சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை 2ஆம் பாதத்திலே, சூரியனும் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் நின்று 7ஆம் பாவ அதிபதியான புதனும் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் நின்று சூரியனுடன் கூடி அஸ்தங்கமாகி எரிந்த கிரகம் ஆனார். மேலும் அது வக்ர கதியிலும் இருக்கிறது. இருந்தாலும் சூரியனும் புதனும் ஒரே நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கூடி அஸ்தங்கமாகி புதன் எரிந்த நிலையில் தனது சுயபலத்தை இழந்தவராய், சூரியனுடைய பலத்தை பெற்றுக் கொண்டவராய், சூரியனால் இயக்கப்படக்கூடிய ஆற்றலை பெற்றவராய் புதன் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவ அதிபதி 9ஆம் பாவ அதிபதியுடன் கூடுவதும் 6ஆம் பாவத்திலே மறைவதும் களத்திர தோஷம் இந்த ஜாதகத்திற்கு ஏற்படுவதற்கான காரணங்களை காட்டுகிறது. இந்த நிலையில் இவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் ஜன்ம நட்சத்திர அதிபதி என்பவர் புதனாவார். இந்த புதனோ சூரியனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட கிரகமாக மாறிவிட்டார். இது எந்த வகையிலும் கெடுபலனை தரக்கூடியது அல்ல என்றாலும், பாக்யாதிபதியுடன் கூடியிருப்பது நன்மை செய்யும் என்றாலும், புதனானவர் சூரியனாக மாறினார். புதனுக்கு தனித்து இயங்கக்கூடிய பேராற்றலை அவர் இழந்தார். சூரியனுடன் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்திலே ஒன்றாக கலந்த காரணத்தினால் புதன் என்ற கிரகம் சூரியனால் இயக்கப்படுவார். இது வகையில் அது நன்மையை செய்யும். சூரியன் புதனை இயக்குவார். அதனால் அவருக்கு நன்மை பலவிதங்களில் கிடைக்கும். அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக கூடி சூரியன் தன்னுடைய சுயசாரத்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் ரிஷபராசியில் இருப்பதால், ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி அந்த வீட்டு அதிபதி
அந்த கிரகத்திற்காக பிரதிநிதியாக செயல்படும் ஆற்றலை பெறுகிறார். சூரியனுக்கும் புதனுக்கும் அதிபதியான அந்த வீட்டதிபதியான சுக்கிரன் 11ஆம் பாவ அதிபதியாகி அவர் 7ஆம் பாவத்திலே நிற்கிறார். சூரியனும் புதனும் கூடியிருந்தாலும் சுக்கிரனும் புதனும், சுக்கிரன் வீட்டிலே புதன், புதன் வீட்டிலே சுக்கிரன் என இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுகின்ற அதையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். எனவே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருந்து மீண்டும் அவை புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது அந்த சுக்கிரனானவர் 9ஆம் பாவ அதிபதியான சூரியனுடன் கூடுவார். 11ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் 6ஆம் பாவ அதிபதியாக இருந்தாலும் அவர் 7ஆம் பாவத்திலே நின்று 9ஆம் பாவ அதிபதியுடன் பரிவர்த்தனையின் மூலமாக கூடுகிறார். எனவே சுக்கிரன் 11ஆம் பாவ அதிபதியாகி 7ஆம் பாவத்தில் நிற்பதும் களத்திர தோஷத்தை உண்டு பண்ணும். அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது சூரியனுடன் 9ஆம் பாவ அதிபதியுடன் சுக்கிரன் கூடும் பொழுதும் 2வது திருமணத்திற்கான விதியை அந்த சுக்கிரன் பலப்படுத்துகிறார். ஆக இந்த ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கிறது என்பதை காண முடிகிறது. இந்த விதியை வெல்வதற்கு புதன் சுக்கிரனுடன் கூடிய சூரியனுடன் கூடிய காரணத்தினால் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை பெண்ணினுடைய ஜாதகத்திலே அந்த சூரியன் கெடாமல் நல்ல நிலையில் இருப்பாரேயானால், அதே சமயத்தில் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த புதனும் பெண்ணினுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பாரேயானால் அந்த ஜாதகத்தை இதற்கு பொருத்தும் பொழுது இந்த தோஷமானது நிவர்த்திக்கப்படுகிறது. தோஷம் எப்படி கிரகங்களால் உருவாகிறதோ அதை போலவே அவை தன்னுடைய பரிவர்த்தனை மற்றும் பாவ ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் ஜன்ம நட்சத்திர அதிபதிகளுடைய சேர்க்கை இவற்றின் காரணமாக ஒரு கிரகத்தால் ஏற்பட்ட தோஷம் அந்த கிரகத்தாலே நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்த விதியை பெண் ஜாதகத்தில் நாம் பார்த்து அதற்கு பொருத்தம் சேர்த்தால் இதில் இருக்கக்கூடிய தோஷமானது இயற்கையாகவே ரத்தாகிவிடும். அதை போல இப்ப இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை இதற்கு பொருத்தம் சேர்க்கலாமா என்று பார்த்தால், பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை ஆணினுடைய ஜாதகத்தில் நாம் பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்பவர் லக்னத்திற்கு 7ல் இருக்கிறார். அந்த சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் நின்ற செவ்வாய் மீண்டும் சுக்கிரன் சாரம் ஏறுகிறார். எனவே சுக்கிரன் செவ்வாய் சாரமும் செவ்வாய் சுக்கிரன் சாரமும் இருப்பதால் ஆணினுடைய ஜாதகத்திலே சுக்கிரனுக்கு ஜீவாவும் சரீராவும் இருக்கிறது என்பதால் பரணி பூரம் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை இந்த ஆணுக்கு இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே சமயத்திலே பெண்ணுடைய ஜாதகத்திலே இந்த ஆணினுடைய ஜன்ம நட்சத்திராதிபதியான புதனும் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். பெண்ணினுடைய ஜாதகத்திலே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஜாதகத்திற்கு ரேவதி புதன் பெண்ணினுடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3 மற்றும் 6ஆம் பாவ அதிபதியாகி லக்னத்திற்கு 9ஆம் பாவத்திலே குருவுடன் கூடி அந்த புதனானவர் வக்ரம் பெற்று காணப்படுகிறார். அந்த வக்ரம் பெற்ற புதன் பெண்ணின் ஜன்ம நட்சத்திரமாகிய சுக்கிரன் சாரம் ஏறுகிறார். சுக்கிரனோ லக்னத்திற்கு 2 7 குடையவன்,
லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதியுடன் கூடி இருப்பதால் இந்த ஜாதகம் 7ஆம் பாவ அதிபதி 9ஆம் பாவத்திலோ அல்லது 11ஆம் பாவத்திலோ அமர்ந்து அந்த பாவாதிபதியுடன் கூடும் பொழுது 7ஆம் பாவத்தை விட 11ஆம் பாவமானது பலப்பட்டு விட்டது, களத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் என்ற விதி பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த விதியின் காரணமாக வக்ரம் பெற்ற ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதன் சுக்கிரன் சாரம் ஏறி சுக்கிரன் குரு சாரம் 7ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்து 9ஆம் பாவத்தில் நின்ற குரு சாரம் ஏறுகிறார். அந்த ஜாதகத்திலும் களத்திர தோஷம் காட்டுகிறது. ஜென்ம நட்சத்திர அதிபதி பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதன் வக்ரம் பெற்று இருப்பதால் அந்த வக்ரமான கிரகம் பால வக்ரமா, யவன வக்ரமா அல்லது வயோதிக வக்ரத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறிய அந்த தேதியில் 28/1/1996 பிறந்தவர் புதன் எந்த பாகை கலையில் இருக்கிறாரோ அந்த பாகை கலையில் இருந்து அவர் பாகை கலை குறைவானால் அவர் அதிவக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் என்று பொருள். இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே புதனானவர் 25 பாகை 37 கலை 44 விகலையில் ஜன்ம காலத்தில் இருக்க, அடுத்த தேதி 29ஆம் தேதி பார்க்கும் பொழுது 25 பாகை 24 கலை என்ற நிலையிலே குறைந்து புதன் வக்ரமாகி பின்னோக்கி செல்கிறார். எனவே இது அதிவக்ரம் பெற்ற கிரகம். எனவே இந்த அதிவக்ரமாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏறினாலும் வக்ரம் பெற்ற கிரகமானது எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த கிரகத்திற்கு இந்த கிரகமானது முழு மனதோடு தனது ஆதரவை தருவதில்லை. கோபத்திலே ஒருவருடன் தொடர்பு கொள்வது போல, வேண்டா விருப்பாக ஒருவரை தொடர்பு கொள்வது போல புதனானவர் சுக்கிரனை தொடர்பு கொண்டாலும் வக்ரம் பெற்ற நிலையில் சுக்கிரனை தொடர்பு கொள்வதால் புதனானவர் தனது ஆத்மார்த்தமான அன்பை சுக்கிரனிடத்திலே காட்ட முடியாதவராக சபிக்கப்பட்டு விட்டார் என்பது பொருள். அதுவும் இந்த லக்னத்திற்கு 3/6 9ஆம் பாவத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சுக்கிரனை தொடுகிறார். ஏற்கனவே சுக்கிரனானவர் 2/7ஆம் பாவ அதிபதியாகி 11ஆம் பாவத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பாதகாதிபதியுடன் கூடி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருப்பதால் இவருக்கும் நிச்சயமாக 2வது திருமண விதி என்பது பலமாக காட்டுகிறது. ஆனால் அவை நடந்தே தீரும் என்பதற்கு நாம் காரணமாக இருந்து விடாமல் அந்த சுக்கிரன் குருசாரம் ஏறி குருவானவர் கேதுசாரம் ஏறினார். பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு அந்த சாபம் செயல்படுமா என்பதை கவனிக்க, பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதியான குருசாரம் ஏறி அந்த குருவானவர் லக்னத்திற்கு 12இல் நின்ற கேதுசாரம் ஏறினார். சுக்கிரனுக்கு ஜீவாகிரகமாக குருவும் ஷரீராகிரகமாகவும் கேதுவும் இருக்கிறார். ஆனால் கேது நிழல் கிரகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அந்த கேது 12ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்பதை மேலும் கவனமாக பார்க்க வேண்டும். அதற்கு மேலும் அந்த கேதுவானவர் அந்த ராசியிலே ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். அதாவது புதனுடைய நட்சத்திரத்திலே 4வது பாதத்திலே இருப்பதால் அந்த கேதுவானவர் புதனுடைய 4ஆம் பாதம் என்பது நவாம்சத்திலே அங்கே நீச்ச பலனை கேதுவுக்கு தருவதால் கேது என்ற கிரகம் பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு சரீரா கிரகமாக இருப்பதால் அந்த சரீரா கிரகமானது நின்ற நட்சத்திராதிபதியான புதன்
அந்த கேதுவுக்கு சரீரா கிரகத்திற்கு நீச்ச பலனையே தருகிறது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. இதை போல இந்த புதனை ஏன் சேர்க்கக்கூடாது என்பதற்கு ஒருவாறு நீங்கள் இதன் மூலமாக மிக தெளிவான நல்ல ஆரோக்கியமான ஒவ்வொரு கிரகமும் ராசியிலும் நவாம்சத்திலும் எப்படி செயல்படுகிறது, பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு ஒரு சாபம் எப்படி ஏற்கனவே இருக்கிறது, அந்த சாபம் புதனால் நிறைவேறும்படியாக அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பெண்ணிற்கு இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் சில காலங்களில் ரத்தாகிவிடும். சரீரா கிரகமானது நீச்ச கிரக சாரத்திலே இருப்பதால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். இது போன்று எத்தகைய சாபமுடைய தோஷமுடைய ஜாதகமாக இருந்தாலும் அதற்கு இன்னாரை சேர்த்தால் அந்த சாபம் நிவர்த்தியாகும் என இருந்தால் நிச்சயம் அதை இணைத்து அந்த சாபத்தை போக்கிக் கொள்ளலாம். இன்னாரால் சாபம் வரும் என்று தெரிந்தால் அதை கண்டறிந்து நிச்சயமாக அவற்றை விலக்குவதுதான் அப்பா ஜோதிட சூத்திரமானது. ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க உலகின் நம்பர் 1 திருமண பொருத்த திறவுகோல் என்பதை இந்த உலகறிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா ஜோதிட விதிகளையும் ஆராய்ந்த பிறகு எல்லா ஜோதிடர்களாலும் எல்லா ஜோதிட விதிகளையும் கடந்து 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 பயணிக்கும் பொழுது இறுதியாக ஆத்மா ஜீவா சரீராவானது எப்படி இயங்குகிறது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கின்றனர் என்பதை நீங்களும் உணர்வீர்கள் என கருதுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களுக்கும் பலன் பார்க்கும் பொழுது மிக நிதானமாக தோஷத்தை யார் தருகிறார், தோஷத்தை யார் நிவர்த்தி செய்கிறார் என்பதை கண்டறிந்து யார் மூலமாக சாப நிவர்த்தி கிடைக்கிறதோ அவரை இவருக்கு பொருத்தம் சேர்த்தால் நிச்சயமாக சாபம் வந்த வழியே சாப நிவர்த்தியும் உண்டாகி அவர்களும் நல்ல கணவன் மனைவியாக வம்சம் தழைக்க வாழ்வதற்கு அப்பா ஜோதிட சூத்திரமானது வழிகாட்டுகிறது. நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள், நானும் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கிறேன். காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு முதல் நிலை வகுப்பும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரை முதல் நிலை வகுப்பும், 8 மணி முதல் 9 மணி வரை இரவு மேல்நிலை வகுப்பும் தொடர்ந்து நடந்து வருகிறது. நீங்கள் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு அப்பா ஜோதிட சூத்திரத்தை தவிர எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் முழுமையான திருமண பொருத்தத்தை அமைத்துக் கொடுக்க வாய்ப்பில்லை என்பதை உறுதியாக இதன் மூலம் தெரிவித்து நீங்களும் இந்த விதியை தெரிந்து பொருத்தம் பார்த்து தோஷ நிவர்த்திக்கான இயற்கையான விதிகளை நீங்கள் உணர்ந்து சேர்த்து மக்களுக்கு சேவை செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.